சென்னை பசுமை வெள்ளிச்சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த தேமுதிக நிர்வாகிகள் சுதீஷ், பார்த்தசாரதி ஆகியோர் வரும் 28ஆம் தேதி நடைபெறும் விஜயகாந்தின் குரு பூஜையில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் குரு பூஜை தினமாக வருகின்ற 28ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த குரு பூஜை தினத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை அழைப்பதற்காக சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு தேமுதிகவின் பொருளாளர் LK சுதீஷ் மற்றும் தலைமை கழக நிலைய செயலாளர் பார்த்தசாரதி ஆகியோர் தற்பொழுது வருகை தந்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து இந்த குருபூஜை தேர்தலுக்கான அழைப்பிலேயே தற்போது வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். அதே போல தொடர்ந்து அந்த செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த சூழல் கட்சியின் சூழல் பொறுத்தவரைக்கும் கூட்டணியோட நிலைப்பாடுகள் இன்னும் தெளிவாக தெரிவிக்காது இருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பானது மிகவும் குறிப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல் காலத்தில். அதேபோல் இந்த குரு பூஜையில் அனைத்து கட்சிகளுக்கும் பாகுபாடு இல்லாமல் அழைப்பு விடுத்து வருகிறார்கள் வருடாவரும். அந்த வகையில் அதிமுகவுடைய அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தற்பொழுது இந்த அழைப்பு விடுப்பதற்காக பசுமை வழிச்சாலை இல்லத்திற்கு தற்பொழுது தேமுதிகவின் பொருளாளர் LK சுதீஷ் மற்றும் அந்த பார்த்தசாரதி ஆகியோர் தற்போது வருகை தந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.